அதுக்குறாங்க சமையல் ஊட்டாங்க ஊட்டாண்டியா போகலையா போய் வா எப்பயாவது ஒரு பாட்டு வரும் அதுக்கு மட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் பிக்கப் பண்ணிக்குவார். ஐயா நீங்க அவர் இஷ்டத்துக்கு விட்டீங்கன்னா சூப்பர் ஆயிடும். சினிமா நடிகர் அவரை ஆள் எப்படி இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஐயா சாப்பிட்டுருங்க இட்லி பார்த்து பார்த்தேன் வடை கூட ரெடி ஆயிடுச்சு உட்காந்து சாப்பிடலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளலாரும் அருட்பாவும் என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். திருவருட்பாவில் எவ்வளவோ தலைப்பு இருக்கின்றன பேசுவதற்கு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, வள்ளலாரின் சமரசம், சத்திய ஞான சபையின் தத்துவ விளக்கம், சுத்த சன்மார்க்கம், சமய சன்மார்க்கம் இதெல்லாம் தலைப்பு. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எவ்வளவு தலைப்பு இருக்கு. இப்ப நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு வள்ளலாரும் அருட்பாவும் என்ற தலைப்பு. இதை எல்லாத்தையும் கொண்டுகிட்டு போலாம். அதெல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட். இட்லினா இட்லி, பூரினா பூரி. பொதுவா ஜென்ரலா சாப்பாடுனா இட்லியும் சாப்பிடலாம், பூரியும் சாப்பிடலாம், பொங்கலும் சாப்பிடலாம், சோறும் சாப்பிடலாம். அதுபோல சத்திய ஞான சபையின் தத்துவ விளக்கமும் சொல்லிடலாம். அதுக்கு தகுந்த சில பாடல். வள்ளலாரின் சமரசம், வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை, இதுபோல சில பாடலும் பொருளும் கலந்து பொருள் பேசுவதற்கு மேற்கொள்ளுங்க. அதனால்தான் இந்த தலைப்பு இருக்கு. வெறும் பாட்டு மட்டும் பாடினாவே ஒரு 10 பாட்டு பாடினாவே 1 மணி நேரம் தெரியும். ஆகவே நம்மளுடைய சிறுமையை நினைக்கணும். இறைவனை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை புரிந்து கொள்ள வேண்டாம் என்றால் நாம் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முதல்ல நம்ம பிண்டமாகிய நம்மளுடைய உடம்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேர் அம்பலத்தை அண்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். சன்மார்க்கம் எதற்கு, சத்திய ஞான சபை எதற்கு, சத்திய தர்மசாலை எதற்கு, சித்தி வளாகம் எதற்கு என்பதை அது எதற்காக, அதுதான் அடிப்படை. அதனுடைய அடிப்படை தான் அவருடைய பிராஞ்சி தான். இது ஏன் சன்மார்க்கம் எதற்கு, அதை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும், அது சும்மா கொஞ்சம் ஓரலாம். எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சன்மார்க்கி, எல்லாம் வாஜாரு. இங்க படிக்க தெரியாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது நான் மட்டும்தான். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு படிக்க தெரியாதுன்னு. எனக்கு படிக்க தெரியாது 1990 வரைக்கும் படிக்க தெரியாது. கல்யாணமே ஆகிப்போச்சு. விழுப்புரம்னு ஒரு பஸ் வரும், 5 எழுத்து, விழுப்புரம். உங்களை மாதிரி யாருன்னா இருந்ததுன்னா விழுப்புரம் பஸ்ஸா பாருன்னு கேட்பேன். அந்த 5 எழுத்துலாம் தெரியும், அதை கூட்டி வாக்கியமா என்ன படிக்க தெரியாது. அப்படி இருந்த நான் மரண பயம், நல்லா சாராயம் குடிக்கிற ஆளு, புலால் சாப்பிட்டாலு, டிராக்டர் டிரைவர், நான் படிப்பறிவே இல்லாத இப்ப சங்க தமிழ், சங்க இலக்கணம், ஓலைச்சுவடி, அந்த மூலம் மாணிக்க வாசகர் இதெல்லாம் சங்க புலமையோடு படிக்கிற மாதிரி வந்தது. யாரை பார்த்தாலும் என் மரணத்தை பத்தியே பேசுவாங்க.
புது கல்யாணம் பண்ணா 90ல தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. இன்னும் ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாரு. ஊர் திருவிழா வச்சுக்கிறாங்க, 8 நாள் உபயம். வீட்டு பக்கம் மோள சத்தம் கேடுது. இவரு ஆறுமுகம் தான் இறந்துட்டாருன்னு நினைச்சிருந்தான் அப்படின்னு ஒருத்தர் வந்துடுவாரு. யாரை பார்த்தாலும் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் சாவு பத்தி பேசுவோம். அந்த அளவுக்கு எனக்கு மரண கண்டிஷன். மரணத்துக்கு பயந்துக்கிட்டு தான் வடலூருக்கு போனேன். வள்ளலார எனக்கு யாரும் தெரியாது. வள்ளலார அது ஒரு அவையடக்கமா, ஒரு மாண்பா, தமிழ் பண்பாடோடு விதவை விடோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாரி கூட எனக்கு தெரியாது. கிராமத்தில் மேல் முண்டை சீனுவாங்க. வள்ளலார முண்டை சீன் நினைச்சுங்க. யாரோ அறுத்துட்டவங்க, கணவனை இழந்தவங்க, வெள்ளப்புற வட்டி. அப்படி இருந்த எனக்கு நோய் போயிடுச்சு. என் கல்லு கிணறு 20 நிமிஷம் தான் இறைக்கும். இந்த நாள்ல 8 நாள் டூர் போய் வரலாம் எழுப்பி விட்டுட்டு. கங்கா நதி ஆகி போச்சு. எனக்கு 10க்கு ஒரு ரூம். கல்யாணம் பண்ண வீடு பெரிய வீடு ஆகி போச்சு. படிப்பு வந்துடுது. வாஜார்லாம் கீழே வந்து நான் மேடையில் உட்கார்ற மாதிரி இறைவன் பண்ணி விட்டுட்டார். நோய் போயிடுச்சு, பெரிய வீடு ஆகி போச்சு, எல்லா வசதியும் வந்துடுது. நான் என்ன பிடிச்சேன்? அவருடைய பதம் அனைத்தும் பிடித்தேன், பொய்யை விட்டேன், வள்ளலார் வழியின் பின்பற்றினேன். வள்ளலாருடைய வழியை, அவருடைய பதங்களை பற்றினேன், அதை எண்ணினேன், அதை நன்னினேன், அதை பின்னினேன். என்னையும் நன்னியும் பின்ன, என்னையும் நன்னியும் பின்ன, உலகறிவு இங்கனக்கு உட்ட நாள் தொடங்கி உன்னறிவு அடையும் நாள் வரையில். அந்த பாடலின் பொருள் போல இருந்த அது எனக்கு பொருத்தமாகி போச்சு. ஆகவே இறைவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த அண்டத்திலே 5 பொருள் இருக்கின்றது. அது என்ன? ந, ம, சி, வ, ய. 5 விதமான பொருள் இருக்கின்றது. அண்டத்தில் 5 விதமாக இருக்கிறார். முதல்ல ஆண்டவனை தெரிந்து கொள்ள. நம்ம இந்த பிண்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அண்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அண்டத்தில் 5 விதமாக இருக்கிறார். அண்டத்துல நாம சீவாய அதே கூறுதான், வேறே ஒரு 5 அல்ல. பிண்டத்துக்கு வந்துவிட வேண்டும். பிண்டத்தில் 5ஆக இருக்கிறார். என்ன இருக்கிறார்? சி வ ய ந ம, சிவய நம. பிண்டத்தில் இப்படி இருக்கிறார். அண்டத்தில் அப்படி இருக்கிறாரு, பிண்டத்தில் இருக்கிறார். சரி, அண்டத்தில் அப்படி இருக்கிறாரு, 5 எழுத்தா இருக்கிறாரு. அது எப்படி இருக்கிறார்? திடப்பொருளோ திரவ பொருளோ அல்ல, ஆவியாக இருக்கிறார், ஈரைந்தாக இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? அண்டத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, அம்பலம் 5 விதமாக இருக்கிறார். பிண்டத்தில் எப்படி இருக்கிறார்? கண், காது, மூக்கு, வாய், மெய். பிண்டத்தில் 5ஆக இருக்கிறார். ஆக ஒரே 5 தான். ஈரைந்து இருக்கிறது. அந்த ஈரைந்து தான் ஒன்று நமச்சிவையை, இன்னொன்று சிவைய நம. வேறே ஒரு 5 அல்ல. இது திடப்பொருளோ திரவ பொருளோ அல்ல, ஆவியாக இருக்கிறது, ஈரைந்தாக இருக்கிறது. ஈரைந்து அணி சேர்ந்ததுன்னா 10 ஆகிடும். 10 ஆயிடுச்சுன்னா யகரம். அந்த யகரம் தான் ஈரைந்தை. ஆவி ஈரைந்தை அபரத்தே வைத்தோதில் ஆவீரைந்தை அகற்றலாம். அந்த 5 எழுத்தை அகரம் 5 உகரம் 5 ரெண்டும் சேர்ந்தா யகரம் ஆயிடும். ஏனா போட்டா 10. யகரமாகி அந்த சிகரத்தில் வைத்து ஓதணும். சிவாய நமம் நம சிவாயம் ஓதணும். இந்த ஆவியாகி இருக்கிற அந்த ஈரைந்து இருக்கிறதெல்லாம் அதுக்கு பேர் தான் 10.
அதுக்கு பேர் தான் சித்து. இந்த அசித்தாகிய உடம்பிலே சித்தாகிய ஆத்மா சேர்ந்திருக்கின்றது. அந்த உடம்பு வேறு, உயிர் வேறு. உடம்பையும் உயிரையும் ஒன்றாக சேரக்கூடாது. ஏன் சேர்ந்திருக்கிறது? அது ஏன் சேர்ந்திருக்கிறது? உடம்பு எப்படி வந்தது? அதிலே உயிர் எப்படி போச்சு? அதை நல்லா பாடுறாரு. உடம்பு வரும் வகையறியே உயிர் வகையை அறியே. உடம்பு வரும் வகையறியே உயிர் வகையை அறியே. உடல் பருக உங்குளிடம் உறங்குறக்கே உடம்பு வரும் வகைகளில் உயிர் வகையை அறியே. உடல் வருக உறங்குறக்கே அடம்புகுபே மனதானே மயங்குகின்றே. அடம்புகுபே மனதானே மயங்குகின்றே. மனதை மதப்படுத்தி மதப்படுத்தி பரிந்துரைகள் மனதை மதப்படுத்தி மதப்படுத்தி பரிந்துரைகள் இளம்பெரு பொய் வாழ்க்கையே இன்ப துன்பம் அதுவே. இளம்பெரு பொய் வாழ்க்கையே இன்ப துன்பம் அதுவே. எண்ணி எண்ணி இழைக்கின்றி வேலை உலகிலே. எண்ணி எண்ணி இழைக்கின்றி வேலை உலகிலே. நடமுறியம் தனி தந்தை வருகின்ற தருணம். நடமுறியம் தனி தந்தை வருகின்ற தருணம். நன்றியது நன்னுமினோ புண்ணியதாயே. நன்றியது நன்னுமினோ புண்ணியதாயே. உடம்பு வரு வரையறியே உயிர்வகையை அறியே. உடல் பருக்கே உங்குளிடம் உறங்குறக்கே. ஆற்று வெள்ளம் வருவதனும் அணைபோட அறியே.
உயிர் சேரக்கூடாது, சேர்ந்திருக்கிறது. அது எப்படி சேர்ந்தது? வண்டிக்கு அறிவு கிடையாது, மாட்டுக்கு அறிவு உண்டு. அறிவில்லாத வண்டியானது அறிவுடைய மாட்டு மேல போய் உட்காராது. அறிவுடைய மாடானது அறிவில்லாத வண்டி மேல போய் தானா ஏறிக்காது. வண்டிக்கும் மாட்டுக்கும் உரியவன் ஒருவன் உண்டு. அதுக்கு ஒருத்தன் உண்டு தானே, வண்டிக்கு மாட்டுக்கும். எவனா மாடா எடுத்து வண்டி பிடிக்கும் போதாங்கன்னா அதுக்கு ஒருத்தன் ஓனர் உண்டு. அதுபோல அசித்தாகிய உடம்பும் சித்தாகிய ஆத்மாவும் சேரக்கூடாது. அது சேர்ந்திருக்கிறது. அதுக்கு ஒருவன் உண்டு. அந்த அறிவில்லாத வண்டியும் அறிவுடைய மாட்டையும் ஒருவன் இணைக்கின்றான். பூட்டாங்கயிறு கொண்டு அதை பூட்டுகிறான். பூட்டி அதை உட்கார்ந்து அவன் நடாத்துகின்றான். அங்கனம் அதுபோல அசித்தாகிய உடம்பிலே சித்தாகிய அந்த பத்தாகிய அந்த ஆவி ஈரைந்து சொன்னேன் இல்லையா, நமச்சிவாய சிவயாம, அது ஆவியாக இருக்கிறது. அது திடப்பொருளோ திரவப்பொருளோ அல்ல, மலியதான சரக்கு அல்ல. அது ஒரு ஈரைந்து 10. அந்த பேத்துக்கு பேர் தான் சித்து. அந்த சித்துக்கு பேர் தான் ஆத்மா சித்து. அந்த ஆத்மா சித்து இந்த அசித்தாகிய உடம்பிலே நுழைந்திருக்கிறது. அதைத்தான் உயிர் என்றும் ஆன்மா என்றும் கூறுகிறோம். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். அறிவார்கள், தெரிவார்கள், புரிவார்கள், கொள்ள மாட்டார்கள். ஆகவே அதை கொள்ளாதவங்களுக்கும் அது புரியாது. அதை கொள்ள வேண்டும். ஆகவே அது எப்படி போய் சேர்ந்திருக்கிறது? ஆகவே அந்த இதைத்தான் அந்த ஞான சபையில பிரிச்சு சொல்றார். இது எப்படி சேர்ந்திருக்கிறது? அந்த அறிவில்லாத வண்டிக்கும் இது ஒரு அறிவுடைய மாட்டுக்கும் ஒருவன் உண்டு அல்லவா? அவன் பூட்டாங்கயிறை கொண்டு அதை பூட்டுகிறான். அந்த வண்டிக்கோ மாட்டுக்கோ நம்மளை எப்ப அவுத்து விடுவான்னு தெரியாது. அதே போல அசித்தாகிய உடம்பிலே சித்தாகிய ஆத்மாவை இறைவனே பிராண வாயுவாகிய பூட்டாங்கயிறை கொண்டு பூட்டுகிறான். இந்த அசித்தாகிய உடம்பையும் சித்தாகிய ஆத்மாவையும் பிராணவாயு மூக்கு வழியா போல காத்து அந்த பிராண வாயுவை கொண்டு பூட்டுகிறான். நமக்கு இந்த உயிர் எப்ப போகுது, இந்த பூட்டாங்கயிறு எப்ப தச்சு விடுவான்னு தெரியாது நமக்கு. அந்த மாட்டுக்கு வண்டிக்கும் எப்ப அவுத்து விடுவாங்க அந்த பூட்டாங்கயிறுன்னு அதுக்கு தெரியாதோ, அது போல நம்ம உயிர் எப்ப பிரியுன்னு நமக்கு தெரியாது. இதைத்தான் சொல்றார். அந்த ஞான சபை என்பது மனித உடம்பு. அந்த பத்தாகிய சித்து அது அருப்பெரும் ஜோதியாக இருக்கின்றது. இதுதான் ஞான சபையின் தத்துவ விளக்கம். இத போன வருஷம் தான் சொல்றதுக்கு ஞான சபை தத்துவ விளக்கம்னு கேட்கணும்னு ஐயாவுடைய சொந்தக்காரர் கேட்டாங்களாம். அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க டைம் போயிட்டாங்க. போன வருஷம் இதை ஆரம்பிச்சேன், அப்படியே விட்டுட்டேன். அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி. இதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். வடலூர்ல இருக்கிற சத்திய ஞான சபையின் தத்துவ விளக்கம் தான் இப்ப சொல்லிக்கிறோம். அந்த ஞான சபை தத்துவ விளக்கம் தான் நம்மளுடைய உடம்பு. நம்மளுடைய உடம்பை புரிஞ்சுக்கணும்னா இறைவனுடைய அண்டத்தை புரிஞ்சுக்கணும்னா சன்மார்க்கம் புரிஞ்சு விடும். இது ஏன் எதுக்குன்னு, நம்மளுடைய உடம்பே ஞான சபையாகும். நம்ம உடம்பிலே 10 விஷயங்கள் முதல்ல சொல்லிட்டான். எப்படி? நமது உடம்பே ஞான சபை ஆகும். முதல்ல 10ல இருந்து 10 விஷயங்கள் நம்ம உள்ள ஒவ்வொன்றுத்திலே இருக்கு. முதல்ல 10க்கு சொல்லிட்டோம். ஆவி ஈரைந்து 10 தானே. நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஞான சபையின் தத்துவ விளக்கத்தை சொல்றோம். அந்த 10ஆகிய சித்து நம்மளை நடாட்டுகிறது. அதுதான் ஆவியா இருக்குது. ஈரைந்தா இருக்குது. நீங்க ஐயா அவர் பின்னாடி கொஞ்சம் பின்னாடா நீ அதே அவரு கவனமா
கேக்குறாரு. அந்த பத்தாகிய சித்து இதுக்குள்ளே இருக்குது. அது எப்படி ஆவியா இருக்குது, கதகதனா இருக்குது. டாக்டர் அந்த எடுத்து போய் தொட்டு பார்த்தாருன்னா சில்லுன்னு இருந்துச்சுன்னா சிகிச்சை பண்ணாதீங்க, எடுத்து கொடுங்க, பணம் செலவு பண்ணாதீங்கன்னு. அந்த ஆவி இருந்தாதான் சிகிச்சை பண்ணுவாங்க. ஆவிதான் ஆத்மா சித்து, பத்தாகிய சித்து. ஒரு முனுசாமி என்பவர் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். அவரை பெஞ்சில் படுக்க வச்சு 2 கட்டை வேலையும் கட்டி போட்டு நெல் விளக்க தலைமாட்டில் வச்சுட்டு தேங்காய் வச்சு கால் மாட்டில் வச்சுட்டு வத்தி கொதிச்சு வச்சுட்டு கிடக்குது. மூக்குல பஞ்சு சொருவிட்டு முனுசாமி எங்கன்னா போயிட்டாரு. முனுசாமி அங்கதாங்கிறாரு. முனுசாமியை நடாத்தி கொண்டிருந்ததல்லவா சித்து, ஆவியாகிய ஈரைந்து, அந்த ஈரைந்தாகிய 10, அந்த 10 ஆகிய சித்து, அந்த சித்து அந்த முன்சாமியுடைய அசித்தாகிய உடம்பையை நடாத்தி கொண்டிருந்தது. அந்த 10 ஆகிய சித்து அவரை விட்டு போய்விட்டது. நல்லா இப்ப அந்த சொல்லாட்சியை கவனிங்க. முனுசாமி எங்கேயும் போகவில்லை, முனுசாமியை நடாத்தி கொண்டிருந்த சித்து போய்விட்டது. முனுசாமியுடைய சித்து போய்விட்டது. முனுசாமியுடைய சித்து போயிடுச்சு. நல்லா தூய இலங்கை தமிழர் வாத்தியார் மேல் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மறுபாடு முனுசாமி செத்துட்டாரு, முனுசாமி செத்தாரு அப்படின்றா. செத்துட்டாரு. முனுசாமியுடைய சித்து போய்விட்டார், முனுசாமி இருக்கிறார். இது இந்த சொல்லாட்சி இப்படி மறுபட்டு போச்சு. முனுசாமியை நடாத்தி கொண்டிருந்ததல்லவா 10 ஆகிய ஈரைந்து, அந்த ஆவியாகிய ஈரைந்து, அந்த ஈரைந்து அவரை விட்டு போய்விட்டது. முனுசாமியுடைய ஈரைந்து போய்விட்டது. முனுசாமியுடைய ஈரைந்து போய்விட்டது. முன்சாமி ஈரைந்து போச்சு. முன்சாமி இறந்துட்டாருன்றார். நல்லா புரியுதா உங்களுக்கு? முனுசாமியை நடாத்தி கொண்டிருந்த அந்த ஆவியாகிய ஈரைந்து போய்விட்டது. முனுசாமியுடைய ஈரைந்து போய்விட்டது. முனுசாமி போகவில்லை. முன்சாமி இறந்து கூடாது, முன்சாமி ஈரைந்து போய்விட்டாரு, முன்சாமி இறந்துட்டாருன்றாங்க. முன்சாமியுடைய சித்து போய்விட்டதுனால முன்சாமி செத்துட்டாருன்றாங்க. மறுபட்ட வார்த்தை. இப்ப நல்லா புரியுதா? அந்த அசித்தாகி உடம்பு சித்தாகி, அந்த 10ஐ நாம் பார்க்கலாம். அந்த ஆவி ஜோதி வடிவாக இருக்கிறது. அதுதான் கதகதப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? இறைவன் வள்ளலாருக்கு காமிச்சார். சத்திய ஞானம் சபையனுள் கண்ணுடன்
ஆகவே அந்த பத்தாகிய சித்து நம்ம உடம்பிலே இருக்கின்றது, அதை பார்க்க முடியும், ஏன் நமக்கு தெரியவில்லை? இத வள்ளலாருக்கு அங்க காமிச்சார். இந்த பறை ரகசியத்தை பறை தூக்கி காட்டிய காலால் திரையை தூக்கி காட்டினார். இது மக்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டும், இதை சொல்ல வேண்டும், இதை பரப்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார் வள்ளலார். இதை வாயால கடைபிடித்தார். கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை, அதை கட்டிக்கிட்டோம் சொன்னாரு. ஆனா யார கட்டாங்கன்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. வள்ளலார் சொன்னது மாற்றி சன்மார்க்க தெரியாத மாண்டு போன பாடல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்றேன். கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை, கட்டி கொண்டோம் கடைன்னு எழுதினார். பழைய புத்தகத்தில் இருக்குது, நானே பார்த்தேன். அவர் கைப்பட இருக்குது. கட்டி கொண்டோம் கடைன்னா ஊர் ஊரா அலுமினி பாத்திரம் வித்துன்னு வருவோம். ஒரு ஊர்ல 10 தெரு இருக்கும், அதுல ஒரு தெருவில் ஒருத்தர் வாங்குவாங்க, மீதி 9 தெருவில் வாங்க மாட்டாங்க பாத்திரம். ஒரு ஊர்ல ஒரு தெரு கூட இருக்காது, ஒரு 10 வீடு இருக்கும், 10 வீட்லயும் வாங்கிடுவாங்க சாமான். ஊர் ஊரா வித்துன்னு வருவான். இட்லி சட்டி கடாயி ஜல்லிகண்டி அது இது குண்டான் குழம்பு குண்டாலாம் வித்து வலை கட்டி எடுத்துன்னு வருவான் கூடையில. அதுக்கு முன்னாடி இப்படி 10 கிராமம் போய் வாங்கினா ஒன்னும் கட்டுப்படி ஆகணும் அவனுக்கு. அவன் பார்த்து ஜங்ஷனா ஒரு ஊர்ல கடை போட்டான், கடை கட்டான். அந்தந்த ஊர்ல சொட்டையை போனா பாத்திரம் போத்தாங்கன்னா பாத்திரம் வர போறாங்க, சென்டருக்கு வந்து வாங்கிக்க போறாங்க. வியாபாரம் நிறைய ஆகுது. அதத்தான் அவரு சொன்னார். அந்த பாடல் பாடும்போது தர்மசாலையும் கிடையாது, ஞான சபையும் கிடையாது, சித்தி வளாகமும் கிடையாது. அவருக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா? கல்யாணமும் ஆகல. அப்ப அவங்க அண்ணன் இல்லாத போது அவரு மட்டும் சன்மார்க்கம் பரப்பிங்க இருந்தார். சென்னைக்கும் வடலூருக்கும் 3 வழியா வருவார். வைப்பூர் வேட்டவளம் வழியா வருவார் சென்னைக்கு, திண்டிவனம் சாரம் வழியா வருவார், அப்புறம் கடலூர் அந்த மஞ்சள் குருத்து அந்த பக்கமா அப்படி ஈசிஆர் வழியா வருவாரு. 3 வழி இருக்குது. எல்லா விவசாயம் வள்ளலார தெரியும். வள்ளலாருக்கு நிறைய விவசாயம் தெரியும். அப்போ இது 3ம் இந்த இடம் தர்மசாலை கிடையாது, ஞான சபை கிடையாது, சித்தி வளாகம் கிடையாது. இது 3ம் இல்லாத சொல்ல அவரு சன்மார்க்கம் பரப்பின்னு வந்தார். எல்லாரும் இதுக்குண்டான பாடல்லாம் இருக்குது. அப்புறம் பின்ன வர இந்த ஞான சபை தத்துவ உலகத்துக்கு அப்படியே வந்தாங்க. அந்த முதல்ல பிண்டத்தை புரிஞ்சுக்கணும். 5ஆ இருக்கிறாரு, கண் காது மூக்கா இருக்குது, அண்டத்துல நீர் நிலம் நெருப்பா இருக்கிறாரு, 5 விதமா இருக்கிறாரு, ஈரைந்தா இருக்குது, 10 ஆகிய சித்து. 10க்கு சொல்லிட்டார். இந்த உடம்புல 10 ஆகிய சித்து புரிஞ்சுக்கணுங்க. இதை பார்க்க முடியும். இதை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 9 கதவை சாத்த வேண்டும். 10க்கு சொல்லியாச்சு. இந்த உடம்புல 10 ஆகிய சித்து தான் அந்த அசித்தை நடத்துகின்றது. இதுக்கு 9 வழி இருக்குது. அந்த சத்திய ஞான சபை வடலூர்ல 9 வழி இருக்கும். இதுக்கு நம்ம தலையில 7 வழி, உடல்ல 2 வழி. கண் 2, மூக்கு 2, காது 2, மூ 2, 6, வாய் 1, 4. கொள்வாயில் 7 கொள்கின்றது. கண் கொள்கின்றது, காது கொள்கின்றது, மூக்கு கொள்கின்றது, வாய் கொள்கின்றது. எதுவும் தடர்ந்து கிடையாது. கொள்வாயில் 7, தள்ளுவாயில் 2. மழைக்காலங்களுக்கு 2. 7 பேர் சம்பாதிச்சா 2 பேர் துண்ணு தூத்துருவார். கொள்வாயில் 7, தள்ளுவாயில் 2. 9 வாயில். 9 கதவை சாத்த வேண்டும். 9 தெரிஞ்சினாச்சு. அடுத்தது 8 குணம் இருக்குது. இறைவன் எண்குணத்தான்.
இறைவன் என் குணத்தான். அது எப்படி இருக்குன்னா ரஜகுணம், தமோ குணம், ராட்சச குணம், மிருக குணம், ராஜா குணம், இந்த மாதிரி 8 குணம் இருக்குது. அந்த 8 குணத்தாக வாழ வேண்டும். இறைவன் தான் என் குணத்தான். என் குணத்தோடு வாழ்வதில்லை மனிதன். மிருக மாதிரி வாழலாம். மனித தேகத்தில் இருந்து கொடிய மிருகங்களாக வாழ்கின்றான். அந்த 8 குணம் 7 திரை நம்மளை அந்த 10 சித்தாகிய அந்த ஆத்மாவை, அந்த அருட்பெரும் ஜோதியை, நம் உயிரை மறைத்துக் கொண்டிருப்பது 7 திரை. அங்க 7 திரை காட்டுவாங்க. அந்த 7 திரை அததான் அததான் 7 திரை. அந்த 7 திரைக்கு வள்ளலார் பாடுறாரு. காமவுட்பகைவனும் கொடுமதம் கூட்ட கண்கட்ட ஆகாரியும் காம உட்பகைவன் கோபவன் போட்டியனும் கனலோப முழு மூடனும் கடுமோக கொடுமதானும் கண்கட்ட ஆங்காரியும் யமரு மாற்று பிழலனும் யமரு மாற்றறிய பிழலனும் குலையம் தியம்பு ஆகலனும் எழுவரும் இதற்குற்ற உறவான பேர்களும் என்னை பற்றினாமல் அருள்வார். ஜனமிகு தாமரையின் ஓனரும் அருட்பதன் இறநருளி மலைய முனிவன் சிந்தனையின் மன்னனை ஒந்தமை தன்முகம் புந்தியமணி உன்முகம் சீவமணி தன்முக தெய்வ. இந்த 7 திரை, இந்த 7 பேரும் அந்த ஜோதியாகிய அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 7 திரையை நம்ம அர்த்தம்னா இந்த 8 குணம் செய்து 7 திரையா. எல்லாரும் வடலூர் போய்கிறீங்கல்ல, ஞான சபையில ஜோதி காட்டுவாங்க. 7 திரை, இந்த 7 திரையை நீக்குவாங்க. நான் சொன்னேன் இந்த காம திரை, காம திரையை முன்னிலே வச்சிருப்பார். ஏன் காம திரைனா அதுக்கு காரணம் இருக்கு. காமம் முன்னாடியே வச்சிருப்பாரு. ஆனா காமம் இடையில தான் வரும். கோபம் 2வது வச்சிருப்பாரு. இந்த பிண்டத்துல அது மாதிரி வச்சிருப்பாரு.
ஆனா ஏன் இதை முன்ன பின்ன அடுக்கி வச்சுக்கிறாருன்னு அங்க இறைவன் காமிச்சதை அப்படியே அடுக்கி வச்சுக்கிறார். இதான் ஞான சபையிலே காட்டுறாரு. காமம் முன்னாடியே வராது. சூரவாசம் மணி 12 மணிக்கு தான் வருவான். கிட்டு கிட்டு கிட்டுன்னு வேகமா ஆடிட்டு மணி 3 மணிக்கெல்லாம் செத்துருவான். வேலை பண்ணிட்டு முன்னாடியே வருவாரு கதாநாயகன். ராமர் வருவாரு, லாஸ்ட் வரைக்கும் இருப்பாரு. பட்டாசம் இடையில வருவாங்க, சொல்றவங்க உதிக்கிறவங்க இடையிலே போயிடுவாங்க. அது மாதிரி காமம் இடையில வரும், இடையிலே போயிடும். முன்னாடியே காமம் வராது. ஆனா கோபம் வந்து முன்னாடியே வரும். அத மறுபடியுமே வச்சுக்கிறாரு. அது எப்படின்னா, ஒரு குழந்தையை பிறந்த உடனே அது பால் கொடுப்பாங்க தாய்மார். ஒரு கொங்கை கனகமுலையிலே இருந்து மற்றொரு கனகமுலைக்கு மாற்றுவதற்குள்ள அந்த குழந்தைக்கு கோபம் வரும். அது போல உதவ பிதுக்கும். உனக்குதாண்டா பால் பாத்திர இன்னாண்ட மாத்தண்டா, என் செல்லம் உனக்குதாண்டான்னு சொல்லிட்டு இன்னாண்ட கொங்கையில இருந்து இன்னாண்ட மாத்துவாங்க. அதுக்குள்ள வெம்ப ஆரம்பிக்கும். இன்னாண்ட குச்சினா கூட அதுக்குள்ள தேம்பும். மாத்தணும் அது அவங்க அதுக்குதான் மாத்துறாங்க. அதுக்குள்ள கோபம் வந்துருங்க. அதுக்கு அது எப்பேற்பட்ட வெங்கோடி என்பாரு. அதனால்தான் அதை வெங்கோடி என்றார். சரி, அப்ப ஆரம்பிச்சது இடையில போயிடுச்சா? நிறைய பேர் வயசானவங்க, என்னோட நீங்க எல்லாம் வயசானவங்க, ரொம்ப முடியாம கண் பஞ்சு அடைஞ்சி, காது பஞ்சு அடைஞ்சி, மூக்கஞ்சி, சுவை அறியாம போய் கண் காதெல்லாம் உணர்ச்சி எல்லாமற்று, செவி எல்லாம் கேட்காத போய் ருசியற்று பிறண்டு நவுந்து படுக்காத திண்ணையில இருப்பாரு. அதை பிறண்டு படுக்க முடியாது. அப்படியே எறும்பு முச்சிங்கன்னு இருக்கான். அதை பெரட்டி விடுவாங்க. அப்படியே அங்க புண்ணு புடிச்சுதான் பப்பு விட்டுடும். அப்பப்ப கவனிச்சுனே இருக்கணும். அந்த நிலையில இருக்கும்போது கூட சிவகுமார் தம்பி, அந்த சிவகுமார் கூட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒருத்தர் கூட்டாந்து அவரை கூட்ட, என் பொண்ணு கண்ணீர் என் மேல படக்கூடாது சொல்லி வச்சிரு பஞ்சாயத்து. அப்ப கூட அந்த நிலையில எதுவுமே உணர ருசியாச்சு, கண்ணு தெரியல. நீங்க அவரை போய் பார்த்துட்டு வர போனா அந்த பஞ்சாயத்துக்கார தலைவர் போட்டாங்க, என்ன வந்து பார்த்துட்டு போக சொல்லலாம் சொல்லி அவர் வர சொல்லி அவங்க கிட்ட பஞ்சாயத்து சொல்லும். கோவம், என் பையன் கண்ணீர் என் மேல படக்கூடாது சொல்லி வச்சிரு. அப்ப கூட அந்த கோபம் போவாதுங்க. அதனாலதான் பெங்கோலியம். இப்படி 7 பேர் இருக்காரு. இந்த 7 பேரையும் நம்ம நீக்கணும்னா மனம் தெரியும். இப்ப நீங்க இப்பதான் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த உடம்ப புரிஞ்சுங்கன்னா இறைவன் எப்பேற்பட்டவரு, அவர் எவ்வளவு பெரிய தந்திரவாதின்னு நல்லா புரிஞ்சிடும். இந்த வள்ளலாருக்கு இதுதான் புரிஞ்சது. அந்த மனதை எப்படி வைத்திருக்கிறாரு? மீட்டர் போல. மீட்டர் கரண்டும் கவர்மெண்ட் கரண்டும் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் பண்ணா இங்க பூரா ஆஃப் ஆயிடும். கரண்ட் எல்லாம் ஒன்னாதான் ஓட்டின்னு இருக்கும். இன்னாண்ட ஸ்பேன் போடுற ஸ்பேனு அண்ணாண்ட போவாது. மீட்டர் விடாது, அதுக்கு உள்ளதான் விடும். மனம் தான் நமக்கு மீட்டர். மனதுக்கு இன்னாண்ட செய்யறதுலாம் நம்பு தவறு. நம்ம உள்ளே இறைவன் தான் இருக்கிறாரு. நாம செய்யற தவறுலாம் இறைவன் மேல சாற்ற முடியாது. மனதை இந்த உடல்ல நல்லா கவனிங்க. இதுதான் நல்லா கவனிங்க. இந்த பிண்ட ரகசியம் ஞானசபா தத்துவ விளக்கம் இந்த இடத்துல தான் இருக்குது. மனம் ஏன் அங்க 7 திரை போட்டு 7வது திரைக்கு அண்ணாண்ட கண்ணாடியை ஏன் வச்சுக்கிறார்? மனம் வந்து கண்ணாடி போன்றது. அது உடையும் தன்மை உடையது. கண் என்ற ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்குரிய பொருள் உண்டு. எல்லாரும் கண் இருக்குதா இல்லையா? அதை எடுத்து வைக்க முடியும். இருதயம் என்ற ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்குரிய பொருள் உண்டு. அந்த பொருள் உபாதி நிலையில் இருக்கிறது. அது உபாதினா அப்படி எடுக்கலாம், எடுத்து வைக்கலாம். கண்ணு உபாதி இருக்குதா இல்லையா? கண்ணை எடுத்து வைக்கலாம். பல் என்ற சொல் இருக்குது. பல் என்ற சொல்லுக்குண்டான பொருள் இருக்குது. அந்த உபாதி இருக்குது, எடுத்து வைக்கலாம். கிட்னி என்ற ஒரு சொல் இருக்குது. கிட்னி என்ற பொருள் இருக்குது. அது ஒரு உபாதி நிலையிலும் இருக்கிறது. உன்னால காட்ட முடியும். இதான்பா கிட்னி, இதான்பா கண்ணி, இதான்பா எல்லாம் இருதயம் காட்ட முடியும். உபாதி நிலையில இருக்குது. ஆனா இப்பதான் கவனிக்கணும். மனம் என்ற ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்குரிய பொருளும் உண்டு. அந்த பொருள்
உபாதி இல்லை. மனம் என்ற ஒரு சொல் உண்டு, அந்த பொருளும் இது உள்ளே உண்டு, உபாதி இல்லை. இது எவ்வளவு பெரிய சூட்சமா இருக்குது. ஏன் உபாதி இருக்குன்னா இதை மாத்திருவான், இதை மாத்துவான் மனிதன். எல்லாத்தையும் மாத்துறான், இந்த மனதை மாற்ற முடியாது. மனதை அப்படி மறைச்சு வச்சுக்கிறான். மனம் என்ற ஒரு சொல் உண்டு, மனம் என்ற ஒரு பொருள் உண்டு, மனம் என்ற ஒரு உபாதி நிலை இல்லை. இந்த இதுல மனம் என்ற ஒரு சொல் உண்டு, மனம் என்ற ஒரு பொருள் உண்டு, அந்த உபாதி எந்த இடம் இருக்குன்னு கிடையாது. மனம் எந்த இடம் இருக்குன்னா அந்த மெய் கரெக்டா காட்டும். இந்த பொய்யாகிய உடம்பிலே மெய் கரெக்டா காட்டும். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்கன்னா இங்க இருந்து இப்பதான் ஆர்னிக்கு போய் வந்தான், இப்பதான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தான், கை கரெக்டா இந்த மெய் கரெக்டா அங்க காட்டும், இப்படி காட்டும். இப்பதான் திருவண்ணாமலைக்கு போறோம்னு இப்படி ஆர்னி பக்கம் காட்டாது. கரெக்டா மையத்தை நம்ம உடம்பு நமக்கு தெரியாத காட்டிக்கின்னு இருக்கும். ஏண்டா கோச்சிக்கிற, என் மனுஷால இருக்குண்டா, என் மனுஷுல உனக்கு குடும்பம் தாண்டா நினைச்சுக்கிறான். மனசு சொத்து சொல்லு, கரெக்டா மனம் தடம் காட்டும். இதுக்கு நேரா இருக்கிற ஆஞ்சநேயர் இப்படி வீழ்ச்சி காமிச்சாரு பாரு. மனம் இங்க வந்து இப்படி சொன்னி பாருங்க, கையை இப்படி சொன்னீங்கன்னா இதுக்கு மையம் தெரியும். அதே மாதிரி இந்த மார்ல இப்படி சொட்டி பாத்தீங்கன்னா அதுல ஒரு மையம் தெரியும். இப்படி சொன்னீங்கன்னா மையம் தெரியும். அதான் மனதின் மையம். அதை சுத்தி ஏன்னா ஒரு ஆபத்து விபத்து போலீஸ் பிடிக்கிறாங்க, ஏன்னா நம்ம குடும்பத்துல கொள்ளணும் கொடுக்கணும் ஆபத்து வருதுன்னா திக்குன்னு இங்கதான் பிடிக்கும். அதுக்கு நேரம் தான் மனம் இருக்குது. அந்த மனம் என்ன செய்யும்? மனம் கண்ணாடி போன்றது, அது வளையும் தன்மை கிடையாது. ஒரு உபாதி நிலையில் இல்லாத ஒரு மனமானது உடையும் தன்மை உடையதாம். வள்ளலார் அதுக்கு பதிலாதான் அந்த 7 திரைஞான பெரிய நில கண்ணாடி வச்சிருப்பார். அண்டர் கிரவுண்ட்ல திரி போட்டு நெய் ஜோதி எரியும், அது அந்த கண்ணாடியிலே தெரியும். அந்த கண்ணாடியிலே தான் நாம எல்லாரும் அந்த ஜோதியை பார்க்கணும். நேரா பார்க்கலாம், அந்த கண்ணாடியில தெரியறதுதான் பார்க்கணும். அந்த மனத்தின் வாயிலாக தான் பார்க்கணும். அந்த அருப்பெரும் ஜோதி ஆகிய நமக்கு 10 ஆகிய சித்தை, அந்த ஈரைந்தை, நம் உயிரை, நம் ஆத்மாவை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு இவ்வளவு மறைச்சுங்குது. இதை தீர்த்துட்டோம்னா நம் மனம் தெரியும், அந்த மனத்தின் வாயிலாக நம் உயிரை பார்க்கலாம் சொல்றாரு. அதான் ஞானதாரம். 7 திரை நீக்கின உடனே மனம் கண்ணாடி தெரிகிறது, நம்மளுடைய உயிராகி ஜோதியை காட்டுறாங்க. அதான் அந்த விஷயம். நம்மளுடைய உடம்ப தான் அங்க கட்டடம் கட்டி காட்டுறாரு. இதை எண்ணணும் நன்னணும், இதை பின்பற்றணும். இந்த மனம், நம் மனம் கண்ணாடி போன்று அல்ல. மனம் எப்படி இருக்க வேண்டும்? மனம் உண்டேல் மார்க்கம் உண்டாகும். மனம் எப்படி இருக்கணும்? இந்த பக்கம் ஒரு பாட்ஷாப்ல கண்ணாடி இருக்குது, பெரிய நில கண்ணாடி. எருமாடு போனா அந்த எருமாடை காட்டும். அந்த எருமாடு போனோன்னா அதுவும் விட்டுடும், அந்த எருமாட்டை விட்டுடும். எருமாடு அது போனோன்னா அந்த எருமாட்டை புட்டி உனக்கு காட்டின்னு இருக்கும். அந்த எருமாடு போனோன்னா அந்த எருமாட்டை விட்டுடும். டிராவல்ஸ் போச்சுன்னா அந்த டிராவல்ஸை காட்டும். டிராவல்ஸ் போனோன்னா அந்த டிராவல்ஸை விட்டுடும், அதை புடிச்சு வச்சுன்னு காட்டாது. நம்ம மனம் கண்ணாடி போன்றது. எல்லாம் ஒரு தேரு சாமி சிவபெருமான் போறாரு, பெருமாள் சிவர்த்தனை போகுது, அந்த பெருமாள் தேரை காட்டிச்சு போன உடனே பெருமாள் தேரை விட்டுருது, எல்லாம் போச்சு. ஒரு எருமாடு அதே மாதிரி நம்ம மனம் போகுது காட்டுது. ஒரு ஆடவனும் ஒரு ஆடவியும் ஒரு பெண் வந்து என்ன சொற்பொழிவை சொல்லிக்கிறார், அப்படி காமிச்சிட்டு போச்சுன்னு வச்சுக்க, அது இவனை புட்டி வச்சுக்கின்னு அப்ப அப்ப காட்டினே இருக்குது 10 வருஷத்துக்கு. இவன் எது பேர்ல ஆசைப்படுறானோ அதை புடிச்சு வச்சுக்கணும் உனக்கு காட்டினே இருக்குது நம்ம மனம். அந்த கண்ணாடி போல விட்டுல தேவையற்றதை புடிச்சு வச்சுன்னு காட்டுது. இதைதான் பனை ஆடை. அவங்க நான் பண்ணாடை, அவங்ககிட்ட நான் பேசி அப்படின்னு. பண்ணாடை நல்லதை தான் செய்யும். மழை நாள்ல கூட பண்ணாடை எடுத்து கொளுத்தி அடுப்பத்த வைக்கலாம், அது எதனா வடிகட்டுறதுக்கு வச்சுக்கலாம். பணமரத்த ஆடை இருக்கு. ஆக உதவிதான் செய்யும், நல்லதை செய்யும் பண்ணாடை, யாருக்கும் கெட்டது செய்யாது. அது ஏன் அதுக்கு பண்ணாடைன்னு வச்சாங்க தெரியுமா?
நல்ல பொருள் எல்லாம் கீழே விட்டுடும். கெட்ட பொருளை தண்ணீரத்திலே வச்சுக்கணும். நுரை, செட்டை, செனாறு, அழுக்கு, வண்டு, பூச்சி, தேளு இதெல்லாம் தண்ணீரத்திலே வச்சுக்கிட்டு நல்ல கீழே விட்டுடும். அது மாதிரி சொற்பொழிவு, ஆண்டவனுடைய கதை, நல்ல கதை இதெல்லாம் காதுல வாங்கி விட்டுடும், கீழே அப்பயே விட்டுடும். என்ன சொல், கச்சம் குச்சம் அப்படி இப்படின்னா சொல்லு, ரொம்ப அசுத்தமான சொல்லெல்லாம் தண்ணீரத்திலே வைத்துக் கொள்வார்கள். பன்னடை போன்றது. அதனால்தான் பன்னடை போல. நம் மனம் பன்னடை போன்றது. நம் மனம் உடையும் தன்மை இல்லை, உடையிற தன்மை இருக்குது. என் பையன் மனசு வளைஞ்சு போய் ரயில் ஆட்டுக்கு நான் யாரா சொல்றானா, என் பொண்ணு ரொம்ப மனசு வளைஞ்சு போய் மருந்து குடிச்சுட்டாங்கன்னு யாருன்னா சொல்றாங்களா? பாவம், மனசு ஒஞ்சி போட்டான் பையன், மனசு ஒஞ்சி இருந்து குடிச்சிட்டான். மனம் உடையும் தன்மை உடையது, மனம் உடையக்கூடியது. ஒரு உபாதியே இல்லை, ஆனால் உடையும் தன்மை உடையது. இந்த 7 திரை பார்த்தா நம்ம மனம் பார்க்கலாம், அது உடையும் தன்மைன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப 7 திரை சொல்லியாச்சு, மனம் சொல்லியாச்சு, 10 சித்த சொல்லியாச்சு, 9 துவாரம் 9 கதவு சொல்லியாச்சு, 8 குணத்தை சொல்லியாச்சு, 7 திரையை சொல்லியாச்சு. அடுத்தது 6 அறிவு. மனிதனுக்கு 6 அறிவு உண்டு. மனிதனாக பிறந்த எல்லோரும் 6 அறிவு கிடையாது, 5 அறிவோடு தான் விளங்குகிறார்கள். எவன் ஒருவன் ஆண்டவனை அறிந்து, பாவ புண்ணியங்கள் அறிந்து, பிறவியை அறிந்து, ஆன்மாவை அறிகிறானோ, ஆண்டவனை அறிந்து அவனை அடைகின்ற முயற்சியே 6வது அறிவாகும். இந்த 6 அறிவை பயன்படுத்த வேண்டும். ஆக 5 புலன், கண், காது, மூக்கு, வாய், மெய், 5 புலன். 6 அறிவு சொல்லியாச்சு, 5 புலன் சொல்லியாச்சு. அடுத்தது 4 ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். 4 ஒழுக்கம். 4 ஒழுக்கம் இருந்தால்தான் 5 புலனை அடக்க முடியும். அடுத்தது 3 மலம். ஆணவ மலம், கண்ண மலம், மாயா மலம், 3 மலம். அடுத்தது 2 வினை, ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. ஒரே ஒரு ஆத்மா தான் இந்த உடம்பு, அது பரமாத்மா தான். ஜீவனிலே இருப்பதினாலே ஜீவாத்மாவாகும். தங்கம் ஒன்று, நகைகள் பல. மோதிரம், தோடு, குருமாத்து, கால்காட்சி, செயின், தாலி சரடு, கம்மல். ஆக தங்கம் தானே எல்லாம். உபாதி நிலைதான் வேறு வேறு. அதுபோல ஆத்மா ஒன்றுதான், பரமாத்மா ஒன்றுதான். ஜீவனிலே பிரதிபலிப்பித்தனாலே ஜீவாத்மாக்கள். செட்டியார் ஆத்மா ஆண் ஆத்மா, பெண் ஆத்மா, ஐயர் ஆத்மா, ரெட்டியார் ஆத்மா, செட்டியார் ஆத்மா, பறையர் ஆத்மா, வில்லி ஆத்மா, கவுண்டர் ஆத்மா, வேடூர் ஆத்மான்னு கிடையாது. ஆத்மா ஒன்றுதான், அவன் பரமாத்மா ஒருவன் தான். ஆகவே அந்த ஒன்றாகிய அந்த ஆத்மாவை நாம் பார்க்க வேண்டுமானால் 2 வினை செய்ய வேண்டும். ஒன்று நல்வினை, தீவினை. 2 வினை செய்ய வேண்டுமானால் 3 மலம் அறுக்க வேண்டும். ஆணவம், கண்மம், மாய என்ற மும்மலம் அறுக்க வேண்டும். 3 மலம் அறுப்பது எப்படியானால் 4 ஒழுக்கம் செய்ய வேண்டும். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கமும் எப்படி கடைபிடிக்கும் என்று சொன்னால் 5 புலனை அடக்க வேண்டும். 5 புலனை எப்படி அடக்க வேண்டுமானால் 6 அறிவை பயன்படுத்த வேண்டும். 6 அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் 7 திரை அறுக்கப்பட வேண்டும். 7 திரை எப்படி அறுவும் என்றால் 8 குணத்தோடு வாழ வேண்டும். 8 குணத்தோடு எப்படி வாழும் என்றால் 9 கதவை சாத்த வேண்டும். 9 கதவை சாத்தினால் 10 ஆகிய சித்தாகிய ஆத்மாவை பார்க்க முடியும். அந்த ஆத்மாவை பார்ப்பது அது ஒரே ஒரு ஆத்மா ஒன்றாதான் இருக்குது. அந்த 10 அததான் 9 கதவை சாத்தி, 8 குணம் செய்து, 7 திரையறுத்து, 6 அறிவு செய்து, 5 புலன் அடக்கி, 4 ஒழுக்கம் செய்து, 3 மலமறுத்து, 2 வினை செய்து ஒரு ஆத்மாவை பார்க்க முடியும். இதான் சத்திய ஞான சபை தத்துவ விளக்கம்.
இத போய் ஞான சபையை சுற்றிட்டு அங்க படுத்துட்டு 9 வாட்டி ஜோதி பார்த்தாலும் சின்ன அருளை கூட பெறவே முடியாது. இததான் கட்டி காமிச்சாங்க. இதை என்ன வேண்டும், இதை பின்ன வேண்டும், இதை பின்பற்றணும். அவங்க போய் பார்க்கணும். எங்க லோனு கொடுக்குறாங்க, எங்க கோழி பணம் கட்டுறாங்க, எத்தனை நீட்டாது எம்மா கோழி இறங்குறாங்க, எங்க வாஜாருங்க அவங்க இதுல எம்மா ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் அனுக்கலான்னு இதுக்கு எங்க லோனு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பாக்குறான். அதை எண்ணுகின்றான், அதை போய் பின்னுகின்றான், அதை பின்பற்றுகின்றான். ஆனா இந்த உடம்புக்கு யாராவது என்றாங்களா பின்றாங்களா கிடையாது. இதான் சொல்றாரு. எண்ணியும் நன்னியும் பின்ன, எண்ணியும் நன்னியும் பின்ன, உலகறிவு சிந்தனைக்கு ஒத்த நாள் தொடங்கி, உலகறிவு சிந்தனைக்கு ஒத்த நாள் தொடங்கி, உன்னறிவு அடையும்